வாழ்க வளமுடன். Today we see about simple distillation. This is a part in unit 10. அதாவது எளிய காய்ச்சி வடித்தல் பற்றி பார்க்க போகிறோம். So what is distillation? Distillation is defined as the separation of components of liquid mixture by the process involve vaporization and subsequent கண்டென்சேஷன். அதாவது டிஸ்டிலேஷன் காய்ச்சி வடித்தல் அப்படின்னு செப்பரேட் பண்ணுறோம். ஏரியா லிக்விட் மிக்சரை செப்பரேட் பண்ணுறோம். இதுக்கு வேப்பரைசேஷன் கண்டென்சேஷன்ற மெத்தட் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இட் ஹாவ் 2 steps: converting the liquid into vapor phase, that is evaporation, then recovering liquid from vapor by condenser at another place. So we are using 2 processes, evaporation and condensation. What is evaporation? A sun heats up water in river, lake, ocean and other bodies in water. The water vapors are stream going into the air. அதாவது தண்ணி நம்ம சூடு பண்ணுவோம் இல்லைங்களா, தானே வந்து வெயிலில் தண்ணி சூடாயிக்கும் இல்லைங்களா, சூடாகி ஆவியாக போகும்ல, அதை வேப்பரைசேஷன் சொல்கிறோம். கண்டென்சேஷன்: the water vapor gets cooled in terms black into liquid and forms cloud. அதாவது கூலானதெல்லாம் என்ன ஆகும், மேகமாக திரும்பி மழையாக வரும்ல, அதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ சிம்பிள் டிஸ்டிலேஷன்னா என்னன்னு பார்க்கலாம், சரிங்களா. ஸோ டிஸ்டிலேஷன் இஸ் a process but obtaining pure liquid, that is mixture of acetone and water. It's immiscible liquids. It is boiled under some temperature difference. We get pure form of acetone in this type of apparatus. இங்க ஒரு apparatus கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. So this is a vaporized apparatus. If we boil that, it gets gas, that is condensed with this condenser, and we cooled, we get into the liquid form of acetones. இது வந்து நமக்கு கிடைக்கும். So what are the materials required for this simple distillation? First we need a porcelain chip. அது உள்ளே போட்டு வச்சோம்னா என்ன ஆகாதுன்னா ரொம்ப கொதிக்காது. நெக்ஸ்ட்டு மிக்சர் ஆஃப் acetone and water. அடுத்து 2 RB ஃப்ளாஸ்க்கு 250 ml 100 ml 2 RB ஃப்ளாஸ்க்கு எடுத்துக்கிறோம், சரிங்களா. இந்த RB ஃப்ளாஸ்க்கு என்ன வேணும், ஹீட் பண்ணுறதுக்கு ஹீட்டிங் மேண்டில். நெக்ஸ்ட்டு வேக்கம் அடாப்டர், இந்த அடாப்டரை மேலே ஃபிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிஸ்டில்லிங் ஹெட்டு வேணும். தென் தெர்மோமீட்டர் வித் 1 அடாப்டர். அதுக்கடுத்து நமக்கு என்ன வேணும், வாட்டர் கண்டென்சர், வாட்டரை கூல் பண்ணக்கூடியது வேணும். நெக்ஸ்ட்டு கிளாம்ப் வித் ஸ்டாண்ட் வேணும். ஸோ வாட் இஸ் த ப்ரொசீஜர்? Here we take a immiscible liquids, that is acetone and water, சரிங்களா. அதை வந்து எடுத்துக்கிறோம். that is poured into 250 ml RB flask. 250 ml RB flask பார்த்தோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கிறோம். it is clamped into the clamping stand. இது வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் and also fixed into the mantle. Next put some piece of porcelain chip into the beaker. You fix the distillation head on this beaker. இந்த RB flask மேலே என்ன பண்ணுவோம், distillation head-ஐ ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூ ஃபிக்ஸ் அ தெர்மோமீட்டர் வித் அடாப்டர். தெர்மோமீட்டரையும் அடாப்டரையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து டிஸ்டில்லிங் ஹெட் இருக்குது இல்லைங்களா, அதில் வி ஃபிக்ஸ் தட் வாட்டர் கண்டென்சர். அதில் என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறப்போ வாட்டர் கண்டென்சர். ஸோ அனதர் பார்ட் ஆஃப் அ வாட்டர் கண்டென்சர் வி ஃபிக்ஸ் அனதர் ஒன் அவுட்டர் லிட். அவுட்லெட் ஃபிக்ஸ் பண்ணி அது கூட என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு 100 ml RB ஃப்ளாஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் கெப்ட் அண்டர் த பீக்கர் ஆஃப் வாட்டர். அதை பீக்கர் ஆஃப் வாட்டரில் வச்சிடணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வி ஹாவ் அ 2 பார்ட்ஸ், தட் இஸ் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஆஃப் அ வாட்டர் கண்டென்சர். அதில் ஒன்று தண்ணி உள்ளே போகிற மாதிரி பைப்லேருந்து செட் பண்ணிக்கிறோம். இன்னொன்றில் தண்ணி வெளியே வர மாதிரி என்ன பண்ணிக்கிறோங்க, பைப்லேருந்து செட் பண்ணி. இப்போ தண்ணி வந்து அதில் என்ன ஆகுது, உள்ளே போகுது இல்லைங்களா. அப்புறம் இன்னும் 2 வழியாக தண்ணி என்ன ஆகிடும், வெளியே வந்துடும். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் இப்போ தண்ணி வெளியே வருது பாருங்கள், டெம்பரேச்சர் ஆஃப் அ ஹீட்டிங் மேண்டில். அதாவது acetone and வாட்டர் எடுத்துருக்குறோம். ஒரு இந்த மெத்தடில் 2 லிக்விட்ஸ் பாயில் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா, மோர் தென் 25 கெல்வின் இருக்கணும் சொல்கிறாங்க. அப்போ மோர் தென் 25 கெல்வின் இருக்குமா, ஃபஸ்ட்டு acetone இருக்குது இல்லைங்களா, அது வந்து 56 டிகிரிலேயே பாயில் ஆகி வேப்பரைஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்குங்க,
ஆஸ்டோன் லிக்விட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ 56 டிகிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். வாட்டர் எவ்வளோ 100 டிகிரி. ஸோ இந்த தெர்மோமீட்டரில் நம்ம பார்த்துக்கலாம். 56 டிகிரி ஆனதும் இந்த ஆஸ்டோனில் வெப்பரைஸ் ஆகி அந்த கண்டென்சர் வழியாக வாட்டர் கண்டென்சரில் போய் அவுட்லெட்டில் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, ஆஸ்டோன் லிக்விட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து 100 டிகிரியில் தான் என்ன ஆகும், வாட்டரானது பாயில் ஆகும். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் டு மெஷரிங் வாட்டர் ஆஸ்டோன். இந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம். சீ வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லை வேறு என்ன வேணால் எடுத்து நம்ம இதில் என்ன பண்ணி பார்க்கலாம், இங்கே மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ தெர்மோமீட்டர் காமிச்சாங்க இல்லையா, அதில் நமக்கு என்ன காமிக்கும், இந்த ஆஸ்டோனோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு காமிக்கும். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ 56 டிகிரி. வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ 100 டிகிரி. அப்போ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்க, மோர் தென் 25 கெல்வினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் டு செப்பரேட்டிங் immiscible liquids whose boiling points different more than 25 Kelvin. யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.